ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றையதான ஸ்ரீ தேசிகன் நிர்வாகம் என்கிற விஷயத்திலே நாம் அனுபவிக்கப் போவது பெருமான் அளிக்கும் பலன்கள் என்பது. இதை குறித்து சுவாமி தேசிகன் சாதிக்கக்கூடிய வச்சனம் இது. பகவான் தன்னையே பற்றினால் பலங்கள் அதிசயித்தங்களாம். அனன்ய பிரயோஜனராய் பற்றினார்க்கும் பலாந்தரங்கள் ஆனுஷங்கிகமாக வரும். இவ்வர்த்தத்தை அனுஷங்க சித்த ஐஸ்வர்யரான ஸ்ரீ குலசேகர பெருமாளும் நின்னையே தாழ்வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் என்று அருளிச் செய்தார் என்கிற ஸ்ரீசுக்தி. அதாவது மனிதர்கள் நாம் எல்லாம் பல பலன்களை ஆசைப்படுகிறோம். அந்த பலன்களுக்காக நாமே சில உபாயங்களையும் செய்து கொள்கிறோம். ஆனால் சில சமயம் நம்மால் சாதிக்க முடியாத ஒரு நிலை என்று வரும்பொழுது நாம் மற்றவர்களிடம் போய் கேட்கிறோம், தெய்வங்களிடம் போய் பிரார்த்திக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமோ? நேராக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனிடம் போய் அந்த பலனை கேட்டு பெற வேண்டும். மற்றவரிடம் கேட்டு பெறுவதை விட பெருமான் நாராயணனிடம் கேட்டு பெற்றால் அந்த பலன்களுக்கு தனி சிறப்பு உண்டாம், தனி பெருமை உண்டாம். அதைத்தான் ஸ்ரீ தேசிகன் இங்கே சாதிக்கிறார். எம்பெருமான் என்ன நினைப்பானாம், இவன் என்னிடம் வந்தானே, என்னிடம் வந்து கேட்கிறானே, இவனுக்கு இன்னும் இன்னும் சிறப்பாக பலன்களை நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக அந்த பலனையும் கொடுப்பான், கேட்ட பலனையும் கொடுப்பான், கேட்காத பலனையும் அதிகப்படியாக கொடுப்பான். இதற்கு சம்ஸ்கிருதத்தில் ஆனுஷங்கிக பலன் என்று பெயர். தமிழில் சொல்வதானால் இனாமாக கிடைப்பது என்று அர்த்தம். கடைகளில் நாம் சென்றால் ஒன்று வாங்கினால் மற்றொன்று இனாம் என்று சொல்கிறார்கள் இல்லையா? அதை போல எம்பெருமானிடம் போய் நாம் ஒரு பலன் கேட்டு வாங்கினால் மற்றொரு பலன் இனாமாக கிடைக்கும். எம்பெருமான் கட்டாயம் கொடுப்பான். எல்லா பலன்களையுமே கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான். அதை கொடுப்பதற்கான சக்தி உடையவன், அதை கொடுப்பதற்கான ஔதாரிய குணம் வள்ளல் தனத்தை உடையவன், குறைவின்றி கொடுக்கக்கூடியவன். ஆகையினாலே நாம் பெருமாளிடம்தான் பலன்களை எல்லாம் கேட்டு பெற வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். அப்போ யாருக்கு என்ன பலன் வேணும்னாலும் யார்கிட்டயுமே போக வேண்டாம், சகல பலன்களும் நாராயணன் கிட்ட கிடைக்கும். சில மகான்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த பலனுமே வேண்டாம், எனக்கு பலன் எதுவும் தேவையில்லை, எம்பெருமானுடைய திருவடியை பற்றி நின்றால் போரும், எம்பெருமானுடைய திருவடியை நான் அனுபவித்து கொண்டு அனுஷ்டானம் செய்து கொண்டு கைங்கரியம் செய்து கொண்டு பாராயணம் செய்து கொண்டு நன்கு சேவித்து கொண்டு இப்படியே எனக்கு காலம் தள்ளினால் போரும், எனக்கு அதிகப்படியான பலன் எதுவுமே ஆசை இல்லை, எதுவும் எனக்கு வேண்டாம், செல்வம் எனக்கு வேண்டாம் என்றெல்லாம் பொறுத்தவர் சொல்லிக்கொண்டு எம்பெருமானை பற்றினால் அப்பொழுது அவருக்கு தான் அதிக பலன்கள் கிடைக்கும். யார் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்கிறாரோ அவர்களை பார்த்து செல்வமானது இவன் எனக்கு வேண்டும் வேண்டும் என்று சொல்லுகிறதாம். எம்பெருமானும் ஒருவனுக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும், உயர்ந்த ஞானம் கொடுக்க வேண்டும், கைங்கரியம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் கூடவே நல்ல சரீர ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், இன்னும் பல சுகபோகங்கள் எல்லாவற்றையுமே கொடுக்கிறானாம். சரீராரோக்கியம் அர்த்தாம்ச்ச போகாம்ச்சைவ ஆனுஷங்கிகானே ததாதி தியாயினாம் நித்யம் அபவர்க பிரதோ ஹரிஹி என்பதாக சாதிக்கிறார். இந்த அர்த்தத்தை விசேஷமாக அருளி செய்தவர் ஸ்ரீ குலசேகர பெருமாள். அவருடைய அற்புதமான பாசுரம் நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் என்பதாக அழகாக சாதிக்கிறார். இதை குலசேகர ஆழ்வார் சாதிக்கிறார் என்பதுதான் மிகவும் விசேஷம். ஏனென்றால் அவர் சேர நாட்டு அரசராக இருந்தவர். குலசேகர பெருமான் என்று பெயர். கோழியர்கோன் குடை குலசேகரன் என்பதாக அவரே சாதிப்பது வழக்கம். ஒரு ராஜாவாக இருந்தவர். அவர் நிதமும் பெருமாள் கிட்ட என்ன சொல்லிக் கொண்டிருந்தார் என்றால், இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன், எனக்கு அரச போகங்கள் எல்லாம் எதுவும் வேண்டாம்,
என்னை அரசனாக்கி விடாதே, நான் உன் திருவடிக்கு கைங்கரியம் செய்யும் தாசனாக இருக்க வேண்டும் அப்படின்னு இதையே தான் எம்பெருமான் கிட்ட பிரார்த்தித்து கொண்டிருந்தார். ஆனால் கடைசி வரைக்கும் அவர் அரசராகவே இருந்து கொண்டிருந்தார். ஏனென்றால் எம்பெருமான் அவருக்கு கொடுத்த ஒரு போகம் அது. அவருடைய ராஜ்யத்திலே பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. இவர் எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருப்பார். வெளி தேசத்திலிருந்து அரசர்கள்லாம் படையெடுத்து வந்தார்கள் என்பதெல்லாம் கிடையாது. பெருமானே பார்த்து கொண்டிருந்தார். பல பேருக்கு கவலை உண்டு, இந்த ராஜ்யத்தில் யாராவது படையெடுத்து வந்தால் என்ன செய்வது, இந்த அரசர் சரியாக கவனிக்க மாட்டேன் என்கிறார், இவர் எப்பொழுதுமே பெருமாள் சேவை பெருமாள் சேவை பாசுரங்கள் ஸ்ரீமத் ராமாயணம் இப்படியே சொல்லிட்டு இருக்கார், ஏதாவது ஆபத்து வருமோ அப்படின்னு நினைப்பார்கள். ஆனால் பெருமாள் அனுகிரகத்தால் ஒரு ஆபத்தும் இல்லாமல் குலசேகர ஆழ்வார் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கொண்டிருந்தார். செல்வம் வேண்டாம் என்று சொன்னவரை தேடி தேடி செல்வம் நிலையாக வந்து நின்றது என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். அவரையேதான் நல்ல உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால்தான் அனுஷங்க சித்த ஐஸ்வர்யரான ஸ்ரீ குலசேகர பெருமாள் என்பதாக இங்கே சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். இன்னொரு நல்ல உதாரணம் என்றால் ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஸ்ரீ பரதாழ்வான். பரதாழ்வானுக்கு தான் ராஜ்யம் என்பதாக, அவனை முடிசூட்ட வேண்டும் என்பதாக கைகேயியானவர் ஏற்பாடெல்லாம் செய்தார். தசரதரும் வேற வழி இல்லாமல் ஒற்றுக்கொண்டார். பெருமாளும் தசரதர் சொன்னதை சரி என்று ஏற்றுக்கொண்டு அவர் காட்டுக்கு போய்விட்டார். வசிஷ்டரும் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் பரதாழ்வனோ வேண்டாம் வேண்டாம், எனக்கு ராஜ்யமே தேவையில்லை, நான் எம்பெருமானுக்கு தாசன், ராமனுக்கு தாசன், நான் போய் ராமனை அழைத்து கொண்டு வந்து அவருக்கு சேவை செய்வேன் என்பதாக எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அங்கே சித்திரக்கூட்டத்துக்கு போய் பெருமாள் ஸ்ரீராமனை பிரார்த்தித்தார். எனக்கு வேண்டாம் வேண்டாம் என்றார். ஆனால் கடைசியில் கிடைத்தது என்ன என்றால் பரதாழ்வானுக்கே தான் ராஜ்யம் கிடைத்தது. பாதுகையும் கொடுத்தனுப்பி பரதாழ்வானையும் அனுப்பி, நீ திரும்பி போய் ராஜ்யத்தை பார்த்துக்கொள், பாதுகா ராஜ்யமாக வேண்டுமானாலும் பார்த்துக்கொள், நான் ஒரு 14 வருஷங்களிலே திரும்பி வந்து விடுகிறேன் என்பதாக பெருமாள் திருப்பி அனுப்பித்தாராம். அப்பொழுது பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பரதனே ராஜ்ய பரிபாலனம் அழகாக பண்ணி கொண்டிருந்தார் 14 வருஷங்கள். ராஜ்யம் வேண்டாம் என்று சொன்னவருக்கும் ராஜ்யம் வந்து சேர்ந்தது. சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரத்திலே சாதிக்கிறார், பரதாழ்வான் பாதுகைக்கு கொடை பிடித்தாராம். அப்போது அந்த கொடையின் கீழே அவரும் இருந்தார் இல்லையா, ஆக வெண்கற்ற கொடையின் கீழே பாதுகை இருப்பது போல பரதாழ்வானும் இருந்தாராம். ஒரு குறையும் இல்லாமல் ஆச்சரியமாக 14 வருஷ காலம் ராஜ்ய பரிபாலனம். தசரத சக்கரவர்த்தி எப்படி ராஜ்யத்தை விட்டு சென்றாரோ அதை போல 10 மடங்கு ஐஸ்வர்யத்தோடு கூட பரதாழ்வான் அதை திருப்பி கொடுத்தார் என்பதாக ஸ்ரீமத் ராமாயணத்திலே இருக்கிறது. பெருமாளிடம் பாரத்தை ஒப்படைத்து விட்டு வேண்டாம் என்று விலக்கியவருக்கு இந்த ஒரு அற்புதமான ஐஸ்வர்யம். அதனாலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், நமக்கு ஏதாவது பலன் தேவை, அதை ஒருவரிடம் நாம் கேட்டு பெற வேண்டும் என்று நினைத்தோமானால் சிறிதும் சங்கோச்சம் இல்லாமல் நேராக எம்பெருமானிடம் போய் பிரார்த்தித்தால் நல்ல பலனும் கிடைக்கும், அதிகப்படியான பலனும் கிடைக்கும், நல்ல ஞானமும் கிடைக்கும். இனி நமக்கு வாயுவில் உய்வதற்கான வழியும் பிறக்கும் என்பது. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.